சார் வணக்கம். நான் இந்த கரைவீரநாத சுவாமி திருக்கோவில் வடகண்டத்தில் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆலயத்தில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களை தெரிஞ்சுக்கலாமா? அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் பிரவீன். என் பேர் பிரவீன் ராம். வடகண்டம் கரைவீரம் சிவன் கோயில் நம்ம இருக்கோம். காலம்பரம் அந்த கோயில் ஐயர் நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாப்புல, இது மாதிரி ஒரு டீம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சரி, என்ன டீம்னு பார்க்க வந்தோம். ஒரு 60 பேர் 50 பேர் வரைக்கும் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது திருப்பணிக்காக வரேன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களே இன்வால்மெண்ட் எடுத்து தன்னார்வத்தோடு அவங்களே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நான் வந்து பார்த்தேன், ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போணுச்சு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, இன்கேஸ் இன்க்ளூடிங் இந்த போலீஸ் இருக்காப்புல, ஒரு வாத்தியார் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம ரொம்ப இழுத்து எல்லா வேலையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இவங்களாம் ஃபுட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இது மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐயர் சொன்னாப்புல. சரி, நான் லஞ்ச் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி லஞ்ச் ஸ்பான்சர் பண்ண வந்தேன். ஒரு 1 hour இருக்கும், வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேச்சு ரொம்ப டீசெண்டாக நீட்டாக பேசுகிறாங்க. நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் வருது. நம்மளும் டீமில் சேரணுன்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. இது மேலும் இந்த மாதிரி பண்ணி தொடர்றது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்கேஸ் எனக்கு வாய்ப்பு கிடச்சா நானும் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிப்பேன். நாகப்பட்டினம், காரைக்கால், இப்படி வேறு ஊர்லேருந்து தான் சேர்ந்து வந்து ரொம்ப கஷ்டம். வேறு ஊர்லேயும் சேர்ந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. நம்ம கேள்விப்பட்ட சொன்னாங்க. ஸோ இப்படி சேர்ந்து இங்கே வந்து செய்கிறது பார்க்கறது ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளும் சேர்ந்து பண்ணால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சகோதரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் கோடிச்சேரிலேருந்து. எந்த உழவார பணி டீமில் இருக்கீங்க? தோடுடைய சேவியன். எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கீங்க? நான் இதோட சுமார் ஒரு 200 கோயிலுக்கு மேலே போயிருப்பேன். 200 கோயில்களுக்கு மேலே போயிருக்கீங்க. நான் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி எக்ஸாமில் சொல்லிட்டு இருக்கேன். நான் 5 வருஷமா இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் இப்போ BA தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு இருக்குது இந்த ஃபீல், இந்த உழவார பணி செய்கிறதுல எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு சிவன் மேலே ரொம்ப பக்தி அதிகம். அதனால அவருக்கு தொண்டு செய்கிறதா தான் நான் நினச்சிட்டு வரேன். என் பணி செய்து கிடப்பது என்னோட கடன். அதுதான் சூப்பருங்க. ஓகே. என்ன தம்பி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? சேலத்துலேருந்து வந்திருக்கோம். என்ன வேலை செய்யறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? உழவர் பண்ணி. உங்களுக்கு தெரியுமா அது? உங்களால் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியும்? நிறைய செய்ய முடியும். சரி, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்களா? வேறு என்ன செய்கிறீங்க? கீழே கூட்டுறது, அடுத்து செடியெல்லாம் பிடிங்கி போடுறது. சரி தம்பி. நிறையா இருக்கு. தண்ணி கொடுப்பேன், சின்ன சின்ன வேலைலாம் செய்வேன். சூப்பர் தம்பி, நல்ல விஷயம். உங்களை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ நாளாக இந்த திருப்பணிகளில் ஈடுபடுறீங்க? ஐயா வணக்கம். எங்கள் பேர் வந்து சுந்தரேசன். நாங்கள் சேலத்திலிருந்து வரோம். நாங்கள் சேலத்தில் வந்து சன்னியாசகுண்டுங்கிற பகுதியிலிருந்து ஆஸ்தான அகத்தியர் உழவார பணிக்குழுன்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்து திருக்கோயில்கள்லாம் வந்து சுத்தம் பண்ணுற உழவார பணி செஞ்சிட்ருக்கோம். இந்த பணியில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அதில் இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் தலைவர் வந்து எங்களை தனியாக பிரித்து விட்டு எல்லா கோயிலும் வந்து தமிழ்நாடு பூரா செய்கிறதுக்கு வந்து எங்களை வந்து அனுமதி அளித்ததுனால நாங்கள் சன்னியாசகுண்டு கோயிலில் வந்து சுமார் நாங்கள் வந்து ஒரு 35 பேர் நாங்கள் வந்து ஒரு டீமாக சேர்ந்து மாதம் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து இந்த உழவர் பணி செய்கிறீங்க. நாங்கள் எல்லாருமே வந்து வேலையாட்களாக இருக்கிறதுனால எங்களால் வந்து மாதம் ஒரு தடவை தான் எங்களால் செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கு லீவு கிடைக்க போகும்போதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. நாங்கள் இது வந்து கோயிலில் வந்து உழவர் பணி செய்கிறது, கோயிலோட பிரபாவளி இதெல்லாம் வந்து பாலிஷ் போடுறது, கோயிலை பொருளை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, கழுகுறது, இந்த மாதிரி எல்லா விதமான இறைப்பணியும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. நாங்கள் வந்து மேலும் வந்து வளர்கிறதுக்கு உங்களை மாதிரி இருக்கிற அடியார்களுடைய ஆசீர்வாதமும் உதவிகரமும் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேலும் வளரணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். உங்களுக்கு எப்படி மனநிலை எப்படி இருக்குது? இந்த உழவார பணி செய்கிறப்ப மனநிலை செய்து முடிக்கிறப்ப எப்படி இருக்குது? ஒருவேளை உங்களால் செய்ய முடியலன்னா அப்போ எப்படி இருக்கும்? ஒருவேளை வர முடியாது இல்லைங்களா ஒரு நாளைக்கு? இந்த வேலை வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலை மனம் ரொம்ப ஒரு மன இறுக்கமாக தாங்க இருக்கும். நாங்கள் மாதம் ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து இந்த உழவார பணி செஞ்சுட்டு போகும்போது தான் எங்களுடைய பிறவி பயன் அடைகிறதாக வந்து நாங்கள் வந்து உணர்றோம். நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை வந்து நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம். நாங்கள் ஐயா வணக்கம். நம்ம சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ராஜாங்கடலில் சந்தித்தோம், மதுசுந்தரேஸ்வரர் ஆலயம். இன்றைக்கி வடகண்டத்தில் சந்தித்தது மகிழ்ச்சி. ஐயா, இன்றைக்கி என்ன பணிகளை செய்கிறீங்க நீங்கள்? அதே ராஜாங்கத்தில் என்ன வேலை செஞ்சோமோ அதே இதுதான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வஸ்திரங்களை எல்லாம் வைத்து பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4-5 பேர் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். தனித்தனியாக எல்லாம் புல் சுற்றுறதுலேருந்து பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வேறு எவ்வளோ இருக்கோ பார்த்து செஞ்சுட்டு எப்படி தான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குன்னு. சரி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, சுவாயனம். வணக்கம் சகோதரி, நீங்களும் சேலத்துலேருந்து வந்திருக்கீங்களா?
நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே உழவர பணிக்காக சேவை செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கடவுள் அருளால் இது கிடச்சது எனக்கு ரொம்பவும் திருப்தியாக இருக்குது. எவ்வளோ நாள் இந்த உழவார பணிகள்லாம் ஈடுபடுறீங்க? வர வந்துடுவீங்க. ஆமாம், சரி சரி. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலை செய்கிறது உங்களுக்கு கோவிலில்? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி வரல. கரைவீரநாத சுவாமி திருக்கோவிலில் இப்போ கல் மேல் தளத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் அகற்றி பண்ணிகிட்ருக்காங்க, பணி செஞ்சிட்ருக்காங்க, உழவார பணிகள். நான் தனித்தனியாக எல்லோரும் அமர்ந்துருக்கிறாங்க, ஒரு வகையான தியானம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் யோசித்தேன் வந்தப்போ. உடனே பார்த்திங்கன்னா செங்கல் தளம். நீங்கள் நினைக்கலாம் முன்னோர்கள்லாம் வந்து இவ்வளோ பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான இதை பாருங்கள், இந்த ஆலயத்தோடைய மதில் சுவர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும். அப்படி இவ்வளோ செலவிட்டு நேரத்தை ஒதுக்கி பண்ணவங்களுக்கு இந்த கல் தளம் செங்கல் தளத்தை அமைக்காமல் கருங்கல் தளம் அமைச்சிருக்கலாம் அப்படிங்களா? அது நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருங்கல் தளம் அமைச்சிருந்தாங்கன்னா எளிமை தான், அழகாக இருக்கும். ஆனால் மதிய நேரத்தில் அதில் நடக்க முடியாது, சூடு அதிகரிக்கும். அதுக்கு மேலே மண் தளமும் வீணாக போகும். இப்போ செங்கல் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து வச்சுக்கணும், நீரை இழுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் இதில் நடக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அம்மா, நல்ல வெயிலில் உட்காந்து புல் செதுக்கிட்டு இருக்கீங்க. வெயிலாயா? நமக்கு பனியுமே இறங்கிட்டாலும் வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது ஐயா. மழையெல்லாம் உட்காந்து செய்வோம், வெயிலையும் உட்காந்து செய்வோம். அந்த அவர் பார்த்துக்கிறாருயா. வீட்டுக்கு போனால் கஷ்டமாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு. இங்கே வந்தால் எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லையா. அதையா, அது என்ன காரணம்னு எங்களுக்கே தெரியல. வணக்கம் ஐயா. நீங்கள் எங்கிருந்து வரீங்க? எவ்வளோ நாளாக அந்த உழவார பணிகளில் ஈடுபடுறீங்க? அதை பற்றி. என் பேர் ராஜராஜன். நான் கடந்த 2022 இந்த உழவார பணியில் சேர்ந்து சேவை செய்கிற வாய்ப்பு அந்த பகவான் எனக்கு கொடுத்தார். நான் வந்து கடந்த 2022 செஞ்சிட்ருக்கேங்க ஐயா. எனக்கு வந்து சங்கரந்த பக்கத்தில் இருக்கிற முனிலங்குடிங்கிற கிராமம். நான் வந்து பேசிக்காக ஒரு சிவில் இன்ஜினியர். வெளிநாட்டிலலாம் ஒர்க் பண்ணேன், இந்தியாவில் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். இடைப்பட்ட காலத்தில் 2022 தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேருந்து தொடர்ந்து இப்போ கடந்த 2 வருஷமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது 3வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இப்போ பல ஆண்டுகளாக இந்த உழவார பணிகளை ஈடுபடுறேன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அந்த உணர்வுகளை எங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. இந்த உழவார பணி செய்யும் போதுங்கய்யா, ஒரு மனசு வந்து ரொம்ப ஒரு தூய்மை அடைகிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு வந்து ஒரு மன நிம்மதியை தெரியுது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் வந்து 2 வீலர்லேயே போயிடுவேன். இன்னும் ஏன் நம்மலாம் வந்து ஆண்கள் விடுங்க, பெண் சிவனடிகார்கள் காலையில் எந்திரிச்சு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குழுவில் வந்து நம்மளோட திருக்கூட்டத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகப்படியான பணிகள் வைப்பாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு பெண் சிவனடியார், ஒரு பெண் அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும். கணவன் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை குழந்தைங்கள் வெளியில் வேலை செஞ்சுருக்கோம். அன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் நல்லது கெட்டது எடுத்து சமைக்கணும், போகணும் வரணும்னு நினைப்பாங்க. அவங்களும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு அவங்க வராங்களே, அதுவே வந்து மிகப்பெரிய விஷயங்க. அவங்களே ஒரு பெண்ணாக இருந்து அவங்களே வந்து பண்ணும்போது நம்ம ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்துணர்வும் நமக்கு இருக்குங்கய்யா. வந்து ரொம்ப நாளாக இதை வந்து நான் பல வருடங்களாக இதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து எம்பெருமான் எனக்கு வந்து பரம்பொருள் வாய்ப்பு கொடுத்தது வந்து 2022 தான். கடந்த 2 வருஷம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க செஞ்சுட்டு அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தலைமுறையாகிய நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னோட வேண்டுதலும் குறிக்கோளும் என்ன அப்படின்னு எம்பெருமான்ட்ட நான் வைக்கிறது என்னென்னா, இதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வர சந்ததியினர் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு கோயில் வந்து தூய்மையாகும், கோயிலில் வந்து அவங்க பணி செய்யும்போது மனசு சுத்தமாகவும், நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அதுதான் ஐயா, அது நான் வந்து உணர்ந்தது. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்லேருந்து ட்ராவல் பண்ணி வைக்கிறேன். 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரைக்குமே நான் போயிடுவேன். அந்த காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த போகணும். இன்றைக்கி போயிட்டு அந்த உழவார பணி, அந்த சிவனடிகார்கள்லாம் பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவாங்க, அவங்க ஷேர் பண்ணிக்கிறோம். நிறைய கான்டாக்ட்ஸ், பழக்க வழக்கங்கள் ஏற்படும், நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். வந்து இந்த பணி செய்யும்போது மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்குது.
அதனால தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னோட வேண்டுதல் என்னென்னா, இதை பார்த்து இளைஞர்கள், வருங்கால சமுதாயத்தினர் அனைவரும் இதில் சேர்ந்து அவங்கள தூய்மைப்படுத்திக்கிட்டு பகவானுக்கும் தொண்டு செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுதல். நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த திருப்பணியை செஞ்சிட்ருக்கீங்க? எவ்வளோ வார பணிகள்? என் பேர் இளவரசன். நாங்கள் சேலத்துலேருந்து ஆசானகத்தை உழவர் பணிக்குழுந்து செய்கிறோம். நாங்கள் வந்து தொடர்ந்து இப்போ 7 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். இது எங்களோட 48வது பணி. இந்த கோயிலை வந்து நாங்கள் பாரம்பரிய பழமையான கோயில். பழமையான கோயிலை எங்களுக்கு சுத்தம் பண்ண கூப்பிட்டாங்க. அதனால் அந்த கோயில் வந்து பாரம்பரிய செஞ்சிட்ருக்கோம். இது வந்து விஷ்ணு துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மன் ராவுகால பூஜைக்கு எல்லா பூஜைக்கும் இந்த செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா, இந்த அம்பாளுக்கு சுத்தம் செய்கிறோம். அம்பாளுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க, சுத்தம் இல்லாமல் இருந்தாங்க. இவங்க வந்து அரிசி மாவு, தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் 3த்தையும் போட்டு நாங்கள் ஊற வச்சு ஊற வச்சுருக்கோம். மாவு போட்டுட்ருக்கேன். இதை போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமேட்டு நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி இது பண்ணால் அம்மா பழைய நிலைமைக்கு ஆகும். இது பழமையான கோயில். இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா, கோயில் வரலாறு நம்ம ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அது இந்த வரலாறு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து துர்க்கை அம்மனுக்கு ஈடாக வந்து ராகு காலத்தில் விளக்கு போடுறது தான். ராகு காலத்துக்கு நமக்கு விருப்பமாக நெய் விளக்கும் போடலாம், தீபத்தையும் போடலாம். இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள், கல்யாண பிரச்சனை, ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மன் தீர்த்து வைப்பார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேர் தியாகராஜன். நாங்கள் வந்து சேலத்திலிருந்து ஆசான் அகத்தியர் உழவார பணிக்குழு அப்படின்ற குழு மூலமாக நாங்கள் ஒரு 30 பேர் வந்திருக்கோம். இவங்க வடகண்டம் கோயிலில் இன்றைக்கி உழவார பணி நடந்துகிட்ருக்கு. அதுக்காக உழவார பணிக்காக நாங்களும் திரு காளிதாஸ் ஐயா, தோடுடைய செவியன் அந்த குரூப்பில் இருந்து அவங்களும் நாங்களும் எங்களோட குழுவும் இணைஞ்சு இன்றைக்கி உழவார பணி செய்ய வந்திருக்கோம். இந்த உழவார பணியோட மகத்துவம் என்னென்னா, ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ம் மனுஷனுக்கு வந்து இது அழிஞ்சாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போ வந்து முதல்ல வந்து உழவார பணி செய்யும்போது ஆணவம் அழியுது. இரண்டாவதாக நம்மளுடைய கர்ம வினைகள், நம்ம இந்த பணிகளை செய்யும்போது கர்ம வினைகள் வந்து கரைஞ்சு நமக்கு வந்து அதுக்கு மேலே நம்ம குடும்பத்தில் எல்லா நன்மைகள் கூடி வரும். அடுத்தது வந்து நம்மளோட மாயை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாயை வந்து சிவன் அருளால் நம்ம இந்த பணிகள் செய்ய அந்த மாயையை விலக்கி அதுக்கு மேல் நம்ம ஆன்மீக பயணத்தில் முன்னேறி செல்ல அவரோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நான் வந்து மனசார இதிலேருந்து தெரிவித்துக்கொள்கிறேன். என்னோடய அனுபவத்திலிருந்து இதில் தெரிவித்துக்கொள்கிறேன். ஐயா நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் ஹார்ட்வேர் பெயிண்ட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நாங்கள் வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது லீவு நாள் தான். அந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து முழுக்க உழவார பணிக்கே ஒதுக்கிடுவேன் நான் எப்பயுமே. இதை வந்து தொடர்ந்து நான் வந்து ஒரு 12 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ஆசான் அகத்தியர் உழவார பணிக்குள்ள இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமாக இவங்களோட இணைந்து தொடர்ந்து எல்லா பணிக்கும் அவங்களோட தவறாமல் போய் செஞ்சிட்ருக்கேன். ஐயா உழவார பணி செய்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு புறப்படும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்களேன். இப்போ எனக்கு வந்து 61 வயது நடந்துகிட்ருக்கு. இந்த வயதில் வந்து இந்த உழவார பணி செய்யும்போது காலையில் நாங்கள் 7 மணிக்கெலாம் பணி ஆரம்பிச்சிருவோம். இரவு வந்து 6 மணி 7 மணி வரைக்கும் கூட தொடர்ந்து செய்வோம். இடையில் வந்து உணவு இடைவேளை கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். தொடர்ந்து செய்யும்போது எங்களுக்கு வந்து அந்த சோர்வே எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாள் முழுக்க வந்து அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இன்னும் என்னோடய பர்சனலாக சொல்லணும்னா, என்னோடய உடல்நிலை வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் தெரியும். அதுக்குண்டான மாத்திரைகள் நான் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து இப்போ இந்த உழவார பணி இப்போ இந்த செய்ய எனக்கு அந்த அதுவாகவே அதெல்லாம் அந்த மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியமெல்லாம் நீங்கி இப்போ வந்து அதுக்குண்டான மாத்திரை எடுக்கிறது இல்லை. இந்த வாரம் முழுசுமே இல்லை, அந்த மாதம் முழுசுமே நான் நல்ல எனர்ஜியோடு என்னோடய ஒர்க்கை இன்னும் நல்ல கான்சன்ட்ரேஷனோடு என்னால் செய்ய முடியுது. என்னோடய வியாபாரத்தை இன்னும் அபிவிருத்தியாக செய்கிறதுக்கு இது வந்து பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்குது. இது வந்து முழுக்க இந்த பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு வந்து அம்மையப்பன் வந்து பார்வதி பரமேஸ்வரன் எங்களுக்கு வந்து அருளி எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இதுக்கு வந்து அம்மையப்பனுக்கு நாங்கள் வந்து கோடி நன்றிகளை சிறந்தாழ்ந்து வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐயா வணக்கங்க ஐயா, நான் சேலத்துலேருந்து வரேன். இதுதான் முதல் தடவை நான் வந்திருக்கேன். ஏற்கனவே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் முடியல. இந்த தான் எனக்கு வந்து ஆண்டவன் வந்து இந்த திருப்பணி செய்கிறதுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. மேற்கொண்டு இன்னும் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். அக்கா வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சேலத்துலேருந்து வந்திருக்கேங்க ஐயா. இதுக்கு முன்னாடி உழவார பணிகள் ஈடுபட்டீங்களா? இப்போ தானா? இல்லைங்க ஐயா, பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க சேலத்துலேருந்து? சேலத்துலேருந்து ஒரு 30 பேர் வந்திருக்கோம் ஐயா. சரிங்க. எத்தனை கோயில்கள் இது வரைக்கும் திருப்பணிகள்? 48 கோயில் பண்ணியிருக்கோங்க ஐயா. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எப்போ மறுபடியும் உழவார பணி பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதனால் ஒரு மன நிம்மதியாக இருக்குது, ஒரு இதாக சந்தோஷமாக இருக்குது. அக்கா நீங்களும் எந்த ஊருக்கா? அக்கா நீங்களும் சேலம் தானா? இல்லைங்கய்யா, நாங்கள் மேட்டூர்லேருந்து வந்திருக்கோம். எத்தனை வருஷம்? 3 வருஷமாக வந்திருக்கோங்க ஐயா. இதில் வந்து செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப திருப்திங்கய்யா. அக்கா சேலத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. 30 பேர் உழவார பணி வந்திருக்கோம் சேலத்துலேருந்து. நாங்கள் மாதம் ஒரு முறை கூப்பிட்ட உடனே நாங்கள் வந்துடுவோம். ஆர்வமாக செய்வோம். வந்து கிளீனாக வேலையெல்லாம் செய்வோம் சார். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு. 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இல்லை, மாதத்துக்கு ஒரு தரம். அதுக்கு முன்னாடி உள்ளூரில் இருந்தாலும் போவோம், வேலை செய்ய போவோம். சேலத்து டீம்லேருந்து வரீங்களா? நான் சேலத்துலேருந்து தான் வரேன். கூலாவரிங்கிற கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்படி திருப்பணிக்காக வந்திருக்கேன், உழவார பணி செய்கிறதுக்காக. எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 25 பேர் வந்திருக்காங்கண்ணா. எத்தனை வருஷமாக நீங்கள் இதை வேலையை செய்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். இதை பார்க்குற காணொலி பார்க்குற அன்பர்களுக்கு என்ன சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இப்படி பணி செய்யுங்க, எல்லாருக்கும் நல்லது. ஓகேண்ணா. இப்போ மணி 12:30 பார்த்தீங்கன்னா நல்ல உச்சி வெயில். இப்போவும் பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இது இல்லாமல் இந்த செங்கல் தளத்து மேலே இருக்கிற புல் எடுக்கிறது நிஜமாகவே கடினமான காரியமாக தெரியுது. இப்போ மற்ற நந்தவனத்தை வெட்டி சுத்தம் பண்ணுறது, கவாத்து பண்ணுறது இதெல்லாமே எளிமையாக செஞ்சுருவாங்க. இது கொஞ்சம் கூடுதல் பணியாக இருக்குது. என்ன காரணம்னா புல்லை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அந்த செங்கலினுடைய வரிசையாக அடுக்கியிருக்காங்க. அது இடுக்குகளில் இருக்கிற புல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது வெட்டி எடுக்கிறதுக்கு. எல்லாருமே தொடர்ந்து பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. நல்ல வெயில் அதிகமாக இருக்குது. ஆனாலும் நான் பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் அந்த தொடர்ச்சியாக அந்த உற்சாகத்தோடு செய்கிறாங்க. அதுதான் இறைவன் கொடுக்கறது. அதை ஒரு 60 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் சேலத்துலேருந்து வந்தவங்க ஒரு 30 பேருக்கு மேலே இருக்காங்க. இங்கே தோருடைய செவியன் குழுவினர் இருக்காங்க. காரைக்கால், நாகப்பட்டினம், எல்லா ஊர்கள்லேருந்து வந்தவங்க. அம்மா, உழவார பணிக்குழுவில் நீங்கள் சிறப்பாக அப்பர் பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க. அப்பருடைய பாடலை இப்போ எங்களுக்கு பாடுங்களேன். சரியா, 4 வரி பாடுறேன். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சேனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே மாப்பிள்ளை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. திருச்சிற்றம்பலம். வணக்கம் சகோதரி, உங்களை அறிமுகப்படுத்திங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம் ஐயா, என் பேர் அன்புகரசி. நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். நாங்கள் தோடுடைய செவின் காரைக்கால் குரூப்பு, அதோடு சேர்ந்து நாங்கள் இப்போ உழவார பணிக்கு வந்திருக்கோம். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்போல்லாம் வருவோம். எம்எஸ்சி முடிச்சுட்டு சரி வீட்டில் நம்ம இருக்கோம். மேரேஜும் கூட எனக்கு ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி ஐயா கூப்பிடுறதுனால நம்மளுக்கும் ஒரு மன நிம்மதியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரப்போ எவ்வளோ பிரச்சனை பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா என்னோட மனப்பக்குவம் அப்படிங்கிறப்போ நம்ம வரணும். வந்து நம்ம இந்த மாதிரி தொண்டு செஞ்சால் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குன்றதுக்காக நான் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்துடுவோம்.
சேகரையா, மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் எங்களுக்காக. சிவாயனமே திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசல் 29 அருள் 10. சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுழல் பனை மூளை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வென் நீற்றாய் பங்கைய தயனும் மலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரி தலைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நிமலா நீட்டனே நெற்றி கண்ணனே விண்ணுள்ளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செல்லும் மல்லர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியே நாதரி தலைத்தால் அதந்துவே என்று அருளாயே. இப்போ மணி மதியம் 1:15. இப்போ கோவிலுடைய இடப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. சுத்தமாகிட்டு இந்த பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 30% ஒர்க்கு இது வரைக்கும் சரியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, இப்போ என்ன பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? ரொம்ப பார்க்க பளிச்சுன்னு சுத்தமாக ரொம்ப அழகாக இருக்குது. என்ன செய்கிறீங்க? ஐயா, ஆண்டவனுடைய பிரபாவளி, பித்தளை கவசம், இதெல்லாம் வந்து புளிக்கரசல், எலுமிச்சம்பழம், ஒரு 2-3 சேவக்கத்தூள், இதெல்லாம் வந்து ஒரு 4-5 பொருள்களை சேர்த்து ஊற வச்சு அந்த ஊரலில் வந்து சுத்தமாக போட்டு நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பாலிஷ் பண்ணுறது. இதை பாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த பாலிஷ் மருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துங்க, அதுவும் இயற்கையான முறையில் போட்டு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பாலிஷ் குத்து விளக்கு வந்து இந்த மாதிரி நல்லா நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பளிச்சுன்னு புதுசாக வாங்கினது மாதிரி நல்ல சிறப்பாக வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆலயங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான ஆலயங்களாக இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. நாங்கள் வந்து சுத்தமாக வந்து நாங்கள் வந்து உழவரப்பணி செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி எல்லா பாத்திரங்களும் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பணி செய்கிறது உங்கள் முகமே மலர்ச்சியாக ரொம்ப உற்சாகமாக இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. எல்லாம் இறைவனுடைய அருள் இருக்கிற வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். இறைவனுடைய அனுமதியின் பேரில் இறைவனுடைய அருள்னால நாங்கள் வந்து இந்த பணி நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கும் சிவனடியார்களுக்கும் எங்களுக்கு வந்து தொடர்ந்து நன்கொடை கொடுத்துட்ருக்கிற நன்கொடையாளர்களுக்கும் நாங்கள் கொடான கூட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டுருவேன்.
அக்கா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐயா சிவாய நம்ம நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேங்க ஐயா. என் பேர் மணியம்மாள். அண்ணா நகர் டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்துட்டுருக்குறேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு 4 வருஷமாக இங்கேருந்து நான் 8 வருஷம் ஆகுது. சிவனடியாரை மனசில் உள்ள இறைவன் வந்து குடிகொண்டு 4 வருஷமாக நான் வந்து இறை தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேங்க. எனக்கு செய்ய நான் அதிக ஆசை தான் வந்து வேறு எதுவும் இல்லை. இறைவன் தொண்டு செய்கிற வரல எனக்கு கை கால் நல்லா தெம்பா இறைவன் கொடுக்குறாரு. அதே மாதிரி நான் கடைசி வரலும் செஞ்சு ஐயத்தி தொண்டு எல்லாம் செய்யணுங்கய்யா. இதுதான் என்னோடய ஆசை. நீங்கள் கள்ளக்குறிச்சிலேருந்து எப்படி பேருந்தில் வந்திருக்கீங்களா வேறு? இல்லைங்கய்யா, எனக்கு வந்து நானாக பஸ் ஏறி வந்து துண்டாக தாங்க வரேன். இப்போ கள்ளக்குறிச்சிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, பேருந்து மாறி மாறி இங்கே வர்றது ரொம்ப கடினமான விஷயம். வடகண்டம் வந்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி. இப்போ உங்கள் கூட யாரும் வரணும்னு விரும்புகிறவங்க உழவார பணிக்கு உங்கள் ஊர்லேருந்து அவங்கள நீங்கள் அழைச்சிட்டு வந்துடுவீங்கல்ல? அழைச்சிட்டு வந்துடுங்கய்யா. அவங்க வரணும் பிரியப்பட்டா நானே பஸ் பேர் போட்டு கூப்பிட்டு வந்துடுங்கய்யா. ஐயா வணக்கம். கரைவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் தல வரலாறு எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க ஐயா. கரைவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் பிரத்யட்ச மின்னம்மை அம்பாளுடைய நாமதேயம். அம்பாள் கரைவீரம்ங்கிறதுக்கு அரளியை குறிக்கும். அரளி தான் இந்த கோயிலோட தலைவிருட்சம். அந்த அரளிக்கு வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு உடைய கோயில் இது. உத்திர நட்சத்திரம் அரளி தான் அந்த உத்திரத்துக்கு உடையது அரளி. அந்த அரளிக்கு ஜலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா பிரார்த்தனாகாரம் எந்த பிரார்த்தனை இருந்தால் நிறைவேறும். திருமணத்துக்கு முக்கியமாக நிறைவேறும். புத்திர பாக்கியம், திருமணம், உத்தியோகம் எதுக்கு பிரார்த்தனை பண்ணாலும் இந்த அரளிக்கு வந்து ஜலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஜலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா உடனே காரியம் நடக்கும். இந்த அரளியில் வந்து கௌதமர் மகரிஷி வந்து ஜீவமூர்த்தியாக இருக்கிறதாக ஐதீகம். அது மாதிரி கௌதமர் ஜீவமூர்த்தியாக இருக்கிறதால வரவா வந்து அவர் மகரிஷிக்கு வந்து தாகசாந்தி பண்ணுறது. அதனால தான் அந்த அரளிக்கு ஜலவிட சொல்கிறது. அந்த அரளியானது விருட்சமாக இங்கே விளங்குகிறார். அவர் தான் விருட்சமாக இங்கே இருக்கிறதாக ஐதீகம். ஆகையால் கரைவீரநாதர் அது பிரம்மா வந்து பூஜை பண்ண ஸ்தலம். பிரம்மபுரீஸ்வரர் பிரம்ம தீர்த்தம் உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துட்டு சுவாமி கோயில் எல்லா கோயிலும் வலம் வந்து அந்த அரளியில் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அரளியில் ஜலம் விடணும். விட்ட பாத்திரத்துலேயே 3 அமாவாசை வந்து வேண்டிட்டு 3 அமாவாசைக்குள்ளே அவள் காரியம் சித்தியாகும். ஒரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. அந்த விசேஷங்கள் ஹோமங்கள் செய்து அபிஷேகங்கள் செய்து சோடசுபஜார தீவரணை செய்து அலங்காரம் செய்து சுவாமிக்கு வந்து வரவாளுக்கு அன்னதானம் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இது விசேஷமாக ஒவ்வொரு அமாவாசையும் நடந்துட்டுருக்குது. அதேமாரி ஒவ்வொரு மாத கார்த்திகைகளுக்கும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அதேமாரி வடபாய சாப்பாடு போட்டுருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரைவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் பிரத்யட்ச மின்னம்மை ஹோம கைகாரியங்கள் நடக்கிறது. யஜுர்வேதம், சாமவேதம், ருக்வேதம், அதர்வண வேத சுவாமி இவர் வேண்டினா பில்லி, சூன்யம், ஏவல், இடர்கள் அனைத்தும் நீங்கக்கூடியவர். கரைவீரநாதர் அப்படின்னா இடர்கள் நீக்கும் நாதர், இடர் நீக்கிநாதர் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தங்குமோ வினை தாழ்ச்சடை மேலவன் பாடியிருக்காரு. தங்குமோ வினை அறியுமோ வினை அப்படின்னு பாடியிருக்காரு. இடர்களை நீக்கக்கூடியது, அல்லல்களை போக்கக்கூடியது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் கர்மாக்கள் ஒழிக்கும். பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம், இந்த சாபங்கள் தான் ஒரு மனிதனுக்கு தடைகளை ஏற்படுறது. அந்த பிதிருக்களோட சாபங்களும் முன்னோர்கள் சாபங்களும் இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனையானது நிறைவேறி அவளுக்கு அந்த காரியம் சித்தித்து திருமணம் வேண்டிக்கிறா, புத்திரபாக்கியத்துக்கு வேண்டிக்கிறா. என்ன பிரார்த்தனை வேண்டின்றாலும் அந்த ஜீவ சமாதியான அந்த அரளிக்கு கொண்டு 3 குடம் தண்ணி விட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். செய்துவிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வேண்டின்ற காரியம் வேண்டின்றபடியே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த தலத்தில் வேறு என்ன சிறப்புகள் உண்டு? இந்த கோயில் தலத்தில் வந்து பிரம்ம தீர்த்தம் இதுதான். சுவாமிக்கு நேராக இருக்கிறது அனவர்த தீர்த்தம். சுவாமிக்கு நேராக கடற்கரை இருக்கிறது சமுத்திர தீர்த்தம். வடகண்டம் வெட்டாத்து பாலம் தீர்த்தம். கரைவீரங்கிறதுக்கு இதெல்லாம் குறிக்கும். அதுமாதிரி கழுதைக்கு காட்சி கொடுத்த கரைவீரநாத சுவாமி கழுதைக்கு காட்சி கொடுத்துருக்கார். கழுதைன்னா சிங்கமுகா ராஜன் ஒரு ராஜன் வந்து வேட்டைக்கு போகும்போது வெகு தூரம் போயின்னு இருக்கா. மிருகங்கள் இல்லாததுனால அவன் வந்து சுவாமியை வந்து கௌதமர் ஆசிரமத்தில் நுழையிறான். இப்போ நுழையும் போது அந்த ஆசிரமத்தில் வந்து நான் தான் சிங்கமுகராஜன் நுழைஞ்சு அவர் போய் உதைக்கி மிருகமாக போன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறார். அது பல காலம் சுற்றி திரிஞ்சு கடைசியில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அது வடநாட்டிலேருந்து வர்றது அந்த கழுதை சிங்கமுகராஜன். அந்த கழுதைக்கு வந்து
இங்கே வந்து தான் காட்சி கொடுத்து மோட்சம் அடைகிறது. அதனால் கழுதைக்கு காட்சி கொடுத்தார் கரவீரநாத சுவாமி. இந்த கோயிலுக்கு வந்தால் யோகங்கள் உண்டாகும். அதேமாதிரி இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி செவ்வாய் செயற்கையில் கிரக கோளாறில் இருக்கும். அந்த சனி செவ்வாய் இருந்தால் கல்யாணம் ஆகிறதுக்கு தடையாக இருக்கும். அது வந்து இங்கே வேண்டினவரே நடக்கும். அதுமாதிரி தொழில் விருத்திக்கு வந்து விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்தி நேராக சூரியனை பார்க்கலாம். தட்சிணாமூர்த்திக்கும் சூரியனுக்கும் ஹோமங்கள் செய்து சுவாமி அம்பாளுக்கு இது பண்ணிட்டு போனால் தொழில் விருத்தியாகும். தொழிலில் இருக்கிற தடைகள்லாம் நீக்கக்கூடியது. தொழில் விருத்தி லாபகரமானது ஒரு இது வந்து தட்சிணாமூர்த்தி ஹோமம் செய்து ஒரே டைமில் சூரியனுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டாம். அதுமாரி சனி செவ்வாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கும் சனி பகவானுக்கும் அபிஷேகம் நேரடியாக செய்து அந்த சனி செவ்வாய் பரிகாரத்தை எடுத்துக்கலாம். பிரீதியாகும். அதாவது விசேஷமான சுவாமி இவர். உத்திரநட்சத்திரக்கு உடைய கோயில், மெயின் கோயில் இதான். ஐயா வணக்கம். உங்களை சென்ற வாரம் திருச்சிறையில் சந்தித்தேன். டீ கொண்டாந்து கொடுத்து நம்ம சிவனடியார்களுக்கு, தொண்டர்கள், உழவார பணிகளுக்கு செய்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வடை வேற நிறைய கொண்டு வந்துட்டீங்க போன முறை. இப்போ உங்களை இங்கே சந்திக்கிறதுலையும் வடகண்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. என் பாபநாசம் எனக்கு சொந்த ஊர். கோபிநாதராவ்னு பேர். நான் ஒரு 40 ஆண்டு காலமாக எங்கள் தாத்தா உழவார பணி செஞ்சு, அப்பா உழவார பணி செஞ்சு, அதுக்கப்புறம் நான் கோயில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனர்களால் இறைவன் என்ன உத்தரவு போடுறாரோ அதை செஞ்சிகிட்ருக்கிறேன். இப்போ கூட சக்கரபாணிக்கு தேவையான பட்சணங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நான் வரேன். நான் இப்போ இவங்க வந்து எனக்கு வடை பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. 40 ஆண்டு காலமாக பணி செஞ்சிட்ருக்கிறேன் ஐயா. இறைவனர்களால் நம்ம கையில் எதுவும் கிடையாது. எவ்வரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேஸ்டு பை தி காடு கிஃப்ட்டு. அவ்வளோதான். நம்மளாம் வந்து ஜீரோ தான். அவர் ரிமோட்டு பூரா கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட இருக்குது. அவர் என்ன ஆப்ரேட் பண்ணுறாரோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரிமோட்டுங்கிறது வந்து அவர் ஆன் பண்ணி விட்டுறாரு. ஹார்ட்டு, பாடி, சோல், எனர்ஜி எல்லாத்தையும் அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது நம்ம போய் சேர்ந்துடுறோம். மாலை 5 மணி. இன்னும் உழவார பணி தொண்டர்கள் பாருங்கள் இந்த மூளைக்கு வந்திருக்காங்க. இப்போ மாலை 5 மணி. இன்னமும் உழவார பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ கோவிலின் பின்புறம் முடிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 90% வேலை முடிஞ்சிட்டு. இந்த தூய்மை பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ருக்காங்க. அள்ளி போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி ஒரு முறை உழவார பணிகள் கூட்டி சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இந்த டீம் விடை பெறுவாங்க. அது பார்த்திங்கன்னா எப்படியும் இரவு 7 மணி ஆகிடும். அவங்க இங்கேருந்து வேலைகளை முடிச்சுட்டு கிளம்ப 7-7:30 மணி தான் புறப்படுறாங்க. இதை பாருங்கள், உழவார பணிகள் வந்து மிக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. தூய்மைப்படுத்தப்பட்ட பகுதி. ஏன்னா பொருட்கள் எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்க ஈஸியாக இருக்கே தவிர நிஜமாகவே கஷ்டமான விஷயம். மற்ற எல்லாத்த விட இந்த கற்களுக்கு இடையில் இருக்கிற புல்லை வந்து எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் பணி தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு 6:30 வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க இங்கே எல்லாம் எவ்வளோ தூய்மையாக இருக்குது பாருங்கள். கோயிலை சுற்றி வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ நாளாக உழவார பணிகள் செய்கிறீங்க? நான் வந்து வழுத்தூர், பாபநாசம் பக்கம் வழுத்தூர்லேருந்து வரேங்க. கும்பகோணம் திருநாவுக்கரசர் உழவார பணியில் 15 வருஷமாக உழவாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ மணி வந்து மாலை 6:40. இப்போவும் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ மணி 7 ஆகுது. சேலம் ஆசான் அகத்தியர் குழு உழவார பணிக்குழுவும் காரைக்கால் தோடுடைய செவியன் உழவார பணிக்குழுவும் இணைஞ்சு இந்த வடகண்டம் கரவீரநாதர் ஆலயத்தில் சிறப்பாக உழவார பணியை முடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பணி. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் கலந்துக்கிட்டதில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. இதை பார்க்குற நண்பர்கள் யாரும் அடுத்தடுத்து உழவார பணியில் உங்களை இணைச்சிக்கங்க. இது ஒரு சிலர் சொன்னாங்க அந்த இனிப்பை சாப்பிட்டா தான் அவருடைய சுவையை உணர முடியும் அப்படின்னு. உண்மைதான், நானும் உணர்கிறேன். அதனால் எல்லோரும் உழவார பணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. மீண்டும் ஒரு திருக்கோவிலில் சந்திப்போம்.